உங்க பேர் சொல்லுங்கம்மா. கௌதமி. கௌதமி நீங்க சூப்பரு. உங்க பேரு? சாந்தி. சாந்தி. அமைதிக்கு பெயர்தான். அதான் அமைதியா இருக்கீங்களோ? இல்ல ரொம்ப அமைதி. ரொம்ப அமைதி. ஆமா டபுள் சாந்தி அவங்க. ரொம்ப சாந்தி. நீங்க சொல்லுங்க. யாருக்காவது கடன் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஐடியா ஒன்று கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஏகப்பட்ட ஐடியாக்கள் கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அப்படி தம்பிக்கிட்ட ஒரு 5000 10,000 ஆட்டையை விட்டு போலாம். நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க. ஆனா சொல்ற ரீசன்லாம் வந்து உடனே தந்துறேன் தான் சொல்லுவாங்க. உடனே தந்துறதுக்கு எதுக்குடா நீ வாங்குற அப்படின்னு கேட்க வேண்டியதானே? வராது, திருப்பி வராது. அது வரவே வராதியா. உண்மைதான். கடன்லாம் போனதுதான், திருப்பி வராது. இல்ல என்ன காரணம் சொல்லி கடன் கேட்கலாங்க? எடுத்த ஃபர்ஸ்ட் ரீசன் பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி அதான் சொல்றாங்களோ? அப்பதான் கண்ணு கலங்கும். ஆமா. பர்ஸ் பழக்கும். ஆமா கண்ணு கலங்கும், பர்ஸ் பழக்கும். பசங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைங்க, அப்படியே குத்துயிரும் கொலையுருமா கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஏத்தாக்களை கடன் கேட்டவர் வந்து கண் கலங்கிடுவார். பர்ஸ் எடுத்து அப்படியே சர 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 தட்டி விடுறாரு. அப்படிதானே? ஆமா சார். ரைட். இதே கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உன் பேர் சொல்லுமா? நிரோஷா. நீங்க? மைதிலி. கார்த்திகா. எல்லாம் பேர் டிஃபரெண்டா இருக்கு என்ன? நீங்க என்ன பண்றீங்கம்மா? காலேஜ் படிக்கிறோம். காலேஜ் படிக்கல நீங்க? காலேஜ் போலியா? காலேஜ் லீவ் போட்டு. காலேஜ் தானா வந்திருக்கோம். நீ அந்த இடத்துக்கு வந்து என்ன அப்புறம் நாங்க நினைச்சு என்ன லீவ் அன்னைக்கு? சரி ரைட். நீங்க சொல்லுங்க தம்பி. உன் பேர் என்ன சொன்ன? அபுவா? சரி அபு. கடன் வாங்குவதற்கு ஒரு யோசனை, ஒரு ஐடியா ஒண்ணு கூட. கடன் வாங்க நம்ம இந்த பாப்பாட்ட ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கணும். என்ன சொல்லி கேட்டா அந்த புள்ள தரும்? இவங்க கேட்க தந்தா எங்கேயாச்சும் வெளியே இருக்க அப்படி கேட்டுதான் நான் வாங்குவேன். வெளியே இருக்கேன்னு சொல்லி. வெளியே இருக்கு. சரி இப்ப காசு இல்ல, நான் அப்புறம் தர சொல்லிட்டு. ஆமா, அதாவது இந்த பொண்ணு கிட்ட நீங்க கரெக்டா கடன் வாங்கணும் அப்படின்னா நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கனாலே இந்த நான் உள்ள இருக்கே அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்படிதானே? நீ சொல்லு பாப்பா, ஏதோ ஒரு ஐடியா சொல்ல. இப்ப இந்த பாப்பா கிட்ட கடன் வாங்குறதுக்காக வெளியே இருக்கேன்னு அவர் சொல்லுவாராம். ஆமா, நீங்க உடம்புக்கு சரியில்லப்பா, ஒரு சைட இழுத்துட்டு போகுது, சீக்கிரமா ஒரு 5000 போட்டு விடு அப்படின்னு சொல்லணும். எங்க அக்கா உடனே கொடுத்துருவாப்ல. இருக்கமா ஒரு 5000 கூட இப்ப இல்ல, போன் அப்பாட்டு இருக்கு. அப்பாட்டு இருந்து வந்த உடனே நாங்க ஜிபே பண்றோம். அப்படிதானே? ஜிபே தானமா? ஓகே. நீங்க? அப்படி இல்ல, சாப்பாடுக்கு இல்ல அந்த மாதிரி குடுறா அப்படின்னா கொடுத்துருவாங்க. அப்படி சொல்லுங்க. இதையா சரியான காரணம். நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு ஐயா, பட்டினி கொலையும் குட்டிமா கிடக்கு அப்படி சொன்னீங்கன்னா உடனே பர்சை திறந்து அள்ளி எரிஞ்சிருவாங்க. ரைட். வாழ்க வளப்படும். நல்லா இருக்கேன். சரி வாங்க எடுங்க. உங்க பேர் என்ன பாப்பா? ஸ்ரீஜா. என்ன படிக்கிறீங்க? 9th standard. 9ஆம் வகுப்பு படிக்கா நீ? பரவாயில்லையே. பாப்பா, இப்ப நியாயமா நம்ம யார்ட்டையும் போய் கடன் எல்லாம் வாங்க முடியாது. இதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் தெரியுமா? நியாயமான ஒரு காரணம் சொல்லணும்ல. அப்படி ஒரு ஐடியா ஒண்ணு சொல்ல. இவங்க யாரு உனக்கு? அம்மா. அவங்க அம்மா கிட்ட இப்போ ஒரு 5000 ரூபாய் வாங்கணும். என்ன சொன்னா அவங்க அப்பா தருவாங்க? ஸ்கூல்ல வந்து இப்ப எக்ஸாம்க்கு வந்து காசு கேக்குறாங்க. எப்படி எங்க அம்மாட்ட காசு வாங்குறது எப்படிங்கறது நாங்க இப்ப சொல்றோம் பாருங்க. ஸ்கூல்ல எக்ஸாம் வச்சிருக்காங்களோ அதுக்கு 7000 ரூபாய் பணம் கொடுக்கணுமா? அப்படிதானமா? 7 9 7 போதும்ல. ஒரு 7000 ரூபாய் தட்டி விடுங்கம்மா அப்படின்னா எங்க அம்மா உடனே கொடுத்துருவாங்க. அப்படிதானே? கொடுத்துருவீங்களாங்க? இப்ப கடைசி எப்ப வாங்கினாப்ல பாப்பா? கடைசியா ஸ்கூல் ப்ரோக்ராம்க்கு வாங்கினா. ப்ரோக்ராம்க்கே வாங்கிட்டியா நீ? பரவாயில்ல, இவன் நல்ல ஐடியாவில் இருக்கு. பாப்பா உங்க பேர் சொல்லுங்க. நித்யஸ்ரீயா? உன் பேரு? கார்த்தி. வெங்கடேசன். மணிமேகலை. அண்ணே நீங்க சொல்லுங்க. கடன் யார்ட்டையா வாங்கிருக்கீங்களா? அந்த கடன் வாங்குறது நம்ம ரெகுலரா சொல்லுவோம்ல, உடம்பு சரியில்ல அது இல்ல இது இல்ல. நீ புதுசா ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கடனை வாங்கக்கூடாது. அதான் ஐடியாவா? எப்படி நம்ம ஐடியா? கடனே வாங்காதீங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஐடியா வேண்டி கிடக்கு. இந்த தலைமுறைகிட்ட கேட்போம். பாப்பா, கடன் வாங்குவதற்கு ஒரு நல்ல யோசனை ஒன்று சொல்ல. ஐடியா ஏதாவது என்ன காரணம் சொல்லலாம்? நம்ம வாங்குற ஐடியாவே இல்லையா? எங்க குடும்பமே கடன் வாங்காத குடும்பம்யா. இந்த கேள்வியை மாத்திட்டு என்கிட்ட வாப்பிங்க. நன்றி, வணக்கம். உண்மையை சொல்லி கேட்டா யாரும் தர மாட்டேங்க. அதனால ஏதாவது ஒரு பொய் சொல்லிக்காத ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுவேன். சொல்லு. கடன் வாங்கினது இல்ல. நீ யாரையும் வாங்கினது இல்லையா? நாங்க கடனே வாங்கினது இல்லையா? அப்புறம் காரணம் எப்படி வரும் எங்களுக்கு?
கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்களேன் ஏதாவது. யாருன்னா உடம்பு சரியில்லை சீரியஸா இருக்காங்க. யாரா சீரியஸ்? ஆமா, ஏற்கனவே செத்து போன பாட்டி சீரியஸா இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் வாசல்ல டாக்டர் கத்திரிக்கோளோட நிக்காரு. ஆமா, அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. ஆமா, அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். நீங்க 200 வருஷம் வாழ்வீங்க. 200 வருஷமா? நீங்க காசு கொடுத்து அவங்க உயிர் பழிச்சாங்கன்னா நீங்க 200 வருஷம் வாழ்வீங்கன்னு சொல்லி வாங்குவோம். ஓ, அப்படி சொல்லணுமா? அதாவது நீங்க காசு கொடுத்தீங்கன்னா எங்க பாட்டியை காப்பாத்தினீங்கன்னா அவங்கள விட டபுள் மடங்கு 200 வருஷம் நீங்க உயிரோட இருப்பீங்க. நம்ம அவங்க மாமியார். உங்க மாமியார்? உங்க மாமியாரா? மாமியார் போயிட்டாங்க. அவங்க கிளம்பி எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா, அதான் இப்ப வந்து சரியான காரணம் என்ன அப்படின்னா, யாருக்கா சீரியஸ் அப்படின்னு சொல்லி படம் கேட்டீங்கன்னா உடனே தந்துருவாங்க. அப்படிதானே? அப்படிதான். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கௌசல்யா. கௌசல்யா, நீங்க சொல்லுங்க. அதாவது நிறைய காரணங்கள் சொன்னா யாருமே கடன் தர மாட்டேங்கிறாங்க. நீங்க தர மாட்டீங்க, ஏமாத்திடுவீங்க அப்படின்னு சொல்லி கடன் கேட்டா கொடுக்கவே மாட்டாங்க. ஆமா, இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணம். இப்ப அவங்க சொன்னாங்களா யாருக்கும் சீரியஸ்ன்னு, அந்த மாதிரி நீங்க ஒண்ணு புதுசா சொல்லுங்களேன். நான் பக்கத்துல இப்ப நீங்க கடை கொடுங்க, நாங்க சொந்தக்காரங்கள்ட்ட கேட்டு கூட நான் வாங்கிட்டு வந்து தரேன். இப்போதைக்கு அவசரமா வேணும் பணம் கொடுங்க, நான் அவங்க கொடுத்த பின்னாடி உங்கள்ட்ட வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அவ்வளவுதான். அதாவது பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் 50,000 ரூபாய் எனக்கு தர வேண்டியிருக்குங்க. ஆமா, அவர் நாளை கழிச்சு தான் தரேன்னு சொல்றாரு. அதனால நீங்க இப்ப 50,000 கொடுத்தீங்கன்னா நாளை கழிச்சு உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லணும். ஆமா, அப்படி சொன்னா கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன், கேட்டு பாருங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. உங்க பேரு? சாரதா. சாரதா, எந்த ஊர் நீங்க? நான் வந்து சென்னை தான். சென்னையா? திருச்சி. மாமியார் வீடு மெட்ராஸ். சென்னையில வலசரவாக்கமா? சென்னையில இருக்கிறேன். சென்னையில இருக்கீங்க? சரிங்க. இப்போ பொதுவா எல்லாத்தையுமே ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். அதாவது நம்ம யார்கிட்டயா நியாயத்தை சொல்லி கடன் கேட்டா யாரும் தரமாட்டேங்கல்ல? நியாயத்தை சொல்லி கடன் கேட்டா யாரும் தரமாட்டேங்கல்ல? கடன் வாங்குறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லுங்களேன். அது தெரியாது. ஒரு சின்ன ஐடியா உங்க அனுபவத்துக்கு ஏதாவது ஒரு ஐடியா? எனக்கு தெரியாது. நியாயம் என்ன சொல்றது கரெக்டா இருந்தா நியாயம் சொல்லலாம். சரி, எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா அவசரமா தேவைப்படுது. உங்ககிட்ட கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கும். கிடையாது. இப்ப நான் நியாயமா கேட்டா தர முடியல. இது ஏதாவது காரணம் சொல்லி கேட்கறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கன்னு சொல்லு. அது தெரியாது எப்படின்னு. உங்களுக்கு இது வரைக்கும் யாரும் ஏமாத்துறது இல்லைன்னா? நாங்க யாரும் ஏமாத்தி பழக்கம் இல்லையா? வாங்க. என்னாச்சு? மார்க்கெட்ல வேலை செய்யறேன், மூட்டை தூக்குறேன். ஆமா, மணி 1:30 அப்ப கரெக்டா இருக்கும். கரெக்ட் தான். காது கேட்காது. அவுட்டா? சரி, அதெல்லாம் கேட்க சொன்னதுல கேக்குது. நான் சொல்றதுதான் கேக்குது, நீங்க சொல்றது எனக்கு கேட்கல. நீங்க சொல்றது எனக்கு கேக்குது, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? கேட்கலையா? எனக்கு கேக்குது பத்தில. உங்க பேர் என்ன? பேரு உங்க பேர்? அம்பேத்கர். அம்பேத்கர். ஆட்டாடா, எப்படி ஒரு பேர் வருங்க. ஆட்டாடா. நான் மதுராந்தகம். மதுராந்தகம். எனக்கு பழக இடம் இல்ல. எது இல்ல. மார்க்கெட்ல டீனர் மார்க்கெட்ல வேலை செய்யறேன். சரி. மூட்டை தூக்குறேன். சரி. எனக்கு எந்த புள்ளிகளும் எல்லாம் சோறு போடல. நான் ஏதோ வைத்திய கல்விங்கிறேன். கவர்மெண்ட் எந்த சலுகையும் எனக்கு கிடையாது. கொடுக்க சொல்லிடுவோம். பேசுங்க நீங்க. குடும்பம்னு சொல்றோம், அவ்வளவுதான். சொல்லியாச்சு. என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஹெல்த் பாஸ்கெட் மல்டி மில்லட் முருங்கை மிக்ஸ் சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்க. இது ஹெல்த்துக்கு புது ட்ரெண்ட்.